ஈசன் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் 33வது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்த அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நேரடியாக சதயம் ஸ்டார் யூடியூப் சேனலிலே பார்த்து கொண்டிருக்கின்ற உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, அதாவது ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சரம் திறம் உபயம் இப்படி இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதகாதிபதி ராசிகள் அப்படின்னு இருக்குது. அதே போல் மாரகாதிபதி ராசிகள் என்றும் இருக்கிறது. அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எப்பொழுதுதான் கண்டங்கள் ஏற்படும், கண்டங்கள் எப்பொழுது ஏற்படுகின்றன, எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, மேசராசிக்காரர்களுக்கு அதற்கு கண்டாந்தம் கிடையாது. கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மாரகாதிபதி திசையாக சுக்கிர திசை வரும்போது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். மேசலக்கணக்காரங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் பொழுது வசதி வாய்ப்பை, பணத்தை, கல்யாணத்தை, திருமணத்தை எல்லாம் கொடுக்கும். ஒரு நல்ல நட்பு, சமுதாயத்தில் நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும். கூடவே மாரகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே அந்த கண்டமும் நடக்கும். அதே மேசலக்கணத்துக்கு சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து கன்னியிலே இருக்கின்ற பொழுதோ, ராகுவும் கூட சேர்ந்து விட்டால் கட்டாயம் வாகனத்தால் ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். அல்லது மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ, கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நடக்கும். இது மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மேசலக்கணத்திற்கு அதில் உஷாராக இருக்கணும். அந்த சுக்கிர புத்தி நடைபெறும் காலம், சுக்கிர திசை நடைபெறும் காலமெல்லாம் உஷாராக இருக்கணும். கண்டங்கள் ஏற்படுத்தும். வசதி வாய்ப்புகள், வசதிகள் நல்லா, தொழில் அமையாத தொழில் நல்லா அமையும், வசதிகள் கொண்டே இருக்கும். அப்பொழுது வசதி வரும்பொழுது ஒரு மனிதன் என்ன ஆகும்னா, அந்த வசதி வாய்ப்பிலே தன்னை மறந்து விடுவான். எல்லாம் அனுபவிப்பது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது எல்லாம் அது ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைதான். ஆனால் அப்போ வசதிகள் கொண்டே இருக்கும் பொழுது எல்லாம் மறந்து விடுவான். ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போக மாட்டான். ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தத்தில் வறுமையாக இருக்கிறவங்களுக்கு உதவி கூட பண்ண மாட்டான். பணம் 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 என்ற நோக்கிலே பணத்தை சேர்த்து கொண்டே இருப்பார்கள். திடீரென்று மண்டையை போட்டுருவாங்க. திடீரென்று அவருக்கு ஒரு இறப்பு ஏற்பட்டுவிடும், கண்டங்கள் ஏற்பட்டுவிடும். அப்பொழுது அந்த திசை வருமானத்தை கொடுக்கும் பொழுது தானத்தை செய்ய வேண்டும். ஓரளவுக்காவது தன்னை நாடி, இவர் வசதியாக இருப்பார், ரிலேஷன்ஸ் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கையோ பாமனோ மச்சானோ அம்மா அப்பாவை கூட விட்டுட்டு வசதியாக கவனிக்காமல் இருக்கிறவங்க நிறையா பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. வசதிக்கு வந்துக்கிட்டே இருப்பான். கொண்டாட்டி வந்தோடனே நல்லா வசதி வந்துடும், அம்மா அப்பாவை கவனிக்க மாட்டாங்க. அவன் போய் அவங்க அம்மா அப்பா முதியோர் ஹாஸ்டலில் இருப்பாங்க. இவனுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும், உதவியே செய்ய மாட்டான், கஞ்சத்தனமாக இருந்து நிறையா பணத்தை சேர்ப்பான். ஆனால் கண்டத்தை ஏற்படுத்தி விடும். அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்பொழுது தான தர்மத்தையோ ஒரு கோயில் குளங்களுக்கோ போய் ஒரு பரிகாரங்கள் செய்து கொண்டால், தங்களால் முடிஞ்சது வாழ்வியல் பரிகாரமோ எதுவாக இருந்தாலும் சரி பொதுவாக செய்து கொண்டால் அந்த கண்டத்திலிருந்து இவர்கள் உயிர் தப்பலாம். அதுதான் சொல்ல வரேன். வசதி வருவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ராட்டினம் மாதிரி, மேலே போவன் கீழே இறங்குவான், கீழே இருக்கிற மறுபடியும் மேலே வருவான், பூமாரங்க மாதிரி சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அது இயற்கை. வசதி அவங்க தலையெழுத்துக்கு தான் பல கோடீஸ்வரனாகலாம், ஒருத்தர் லட்சாதிபதி ஆகலாம், ஒருத்தன் ஓரளவுக்கு இருப்பான். இது இயற்கை. கோடீஸ்வரனுக்குள்ளேயே கூட பயங்கரமான பொறாமைகள் இருக்கும். ஒருத்தர் 5 கோடி வச்சுருப்பான், அவன் பார் 20 கோடி சொத்துக்குங்கண்ணா எங்கள் மச்சானுக்கு, நான் அவன் மேலே முன்னேறணும். 20 கோடி வச்சிருக்கணும் 200 கோடிம்பான், 200 கோடி வச்சிருக்கணும் 2000 கோடிம்பான், 2000 கோடி வச்சிருக்கணும் 20,000 கோடி, 2 லட்சம் கோடி சேர்க்கணும்பா. 2 லட்சம் கோடி இருக்கும் கையில், அவனா நான் பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும். அப்போ அதுலேயும் போட்டி பொறாமைகள். ஏதோ ஒரு தொழில் நிறுவனத்தை, ஐடி கம்பெனி அது இதுவை ஏற்படுத்தி பயங்கரமாக சம்பாதிக்கணும், நம்பர் 1 பணக்காரணும், இந்த மாதிரி இயற்கை ஆசை வருகிறது. ஆனால் அப்படியே இறைவன் கொடுத்தாலும், திசாபதி காலங்கள் கொடுத்தாலுமே அந்த காலகட்டத்தில் தன்னால் முயன்றது. இப்போ வட்டி கட்டுறோம்ல, பேங்க்கில் வட்டி கட்டினா, பேங்க்கில் கடன் வாங்கலாம், லோன் வாங்கினா என்ன பண்ணுறோம், 1% ஆவரேஜாக லட்சத்துக்கு ஒரு ரூபா கணக்கு போட்டால் 1% வட்டியை வாங்கிக்கிறோம். அதிகமாக பணம் வாங்கும்போது 80 காசு 90 காசு இப்படி வந்துடும். வெளியில் வட்டிக்கு வேணால் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா மீட்டர் வட்டி இப்படி போகும். எதனால் சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கும் போது தான தர்மத்தை 1% நம்ம மக்களுக்கு, பொதுமக்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ செய்யும் பொழுது அந்த கண்டத்திலிருந்து தவிர்க்கலாம் என்று சொல்ல வருகிறேன். கண்டத்திலிருந்து தவிர்த்திடணும். இவன் செய்த தானம், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இதுதான், அதுக்கு தான் இந்த பாட்டு எழுதி பாடலாக எம்ஜிஆர் பாடியிருப்பார் ஒரு பாடத்தில்.
அந்த மாதிரி அந்த மேசலக்கணக்காரங்களும் சுக்கிர திசை நடக்கும் பொழுது உஷாராக இருக்கணும். ஓரளவுக்கு தானம் செஞ்சு இது பண்ணி பொழைச்சிக்கணும். அதே மாதிரி வந்து ரிஷபலக்கணக்காரங்க வந்து சந்திர திசை நடக்கும் பொழுதோ அல்லது குரு திசை நடக்கும் பொழுதோ வந்து இவங்களும் பரிகாரம் செய்யணும். குருவுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லலாம். அதாவது அன்னதானத்தை செய்கிறது, தாய்மார்களை கவனிக்கிறது, பெற்ற தாயை கவனித்துக் கொள்வது, தன்னால் இயன்ற அளவுக்கு உதவிகள் செய்வது. ரிஷபலக்கணக்காரங்களுக்கு சந்திர திசையோ குரு திசையோ நடக்கும் பொழுது உஷாராக இருக்கணும். கண்டங்களை ஏற்படுத்தி விடும். வண்டிகள் வாகனம் மூலமாக ஒரு பெருத்த கடனை ஏற்படுத்தியோ சூசைடு செய்கிற அளவு கொண்டு போயிடும். அதனால் அந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த ரிஷபலக்கணக்காரங்கள் அந்த கண்டங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். தாய்மார்களையும் குருமார்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். கோயிலாக சென்று கூட வழிபடலாம். நம்பிக்கை இல்லை என்றால் தாய்மார்களுக்காவது நீ கோயிலுக்கு போகணும், தாய்மார்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, அம்மாவை கவனிங்க, இது போதும். ஆன்மீகத்திலே கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் கோயிலுக்கு போகலாம். இல்லைன்னா பொதுவான பரிகாரங்கள், அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கு தானத்தை பண்ணணும். இந்த மாதிரி உணவு தானம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கு கண்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு தலைக்கு வந்தது தலை பாகையோடு போடும் மாதிரி அந்த கண்டத்தை வந்து தடுத்து விடும். அதே மாதிரி மிதுநலக்கணக்காரங்களுக்கு வந்து குரு திசை நடக்கும் பொழுதோ அல்லது செவ்வாய் திசை நடக்கும் பொழுதோ கண்டங்கள் இவர்களுக்கும் ஏற்படுத்தும். எதன் மூலியமாக? நட்பின் மூலியமாக, மனைவி மூலமாக, கணவன் மூலியமாக ஒரு கோபத்தை ஏற்படுத்தி, ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி, மூத்த சகோதரனால் ஒரு பைபாஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதோ, பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி சிறிய வண்டியாக இருந்தாலும் சரி, எதுலேயோ அந்த பைபாஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் நாம் கம்முன்னு போனால் கூட எதிரில் வந்தவங்க இடித்து தூக்கத்தில் வந்து நம்மளை இடித்து தள்ளிட்டு போயிடுவான். கண்டத்தை ஏற்படுத்தி விடும். அந்த மிதுநலக்கணக்காரங்களுக்கு உஷாராக இருக்கணும். எப்போ சந்திர திசையோ இல்லை குரு திசையோ செவ்வாய் திசையோ நடக்கும் பொழுது உஷாராக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் தானத்தை செய்து கொள்ள வேண்டும். செவ்வாய் திசை வரலன்னா பரவாயில்ல, விட்டுடலாம். குரு திசை வரலன்னாலும் விட்டுடலாம். ஆனால் நிறையா பேத்துக்கு இது நடக்கும். அந்த காலகட்டத்தில் உதவிகள் செய்ய வேண்டும். ஒரு சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும், குருமார்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வறுமையில் வந்து கேட்பாங்க, உனக்கு வசதிகள் வந்து கொண்டே தான் இருக்கும், லாபம் வரும். அந்த மிதுன காலத்தில் மிதுனலக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் பொழுது நல்ல வருமானம் வரும், லாபம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நண்பர்கள் வந்து ஒரு உதவிக்கு கேட்கும்போது ஒரு 10,000 கடன் கொடுங்க, 1,00,000 கடன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்ககிட்ட இருக்கானா இல்லைன்னு சொல்லி போடுவாங்க. வறுமைக்கு கூட உதவ மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ தப்பி தவறி மனசு இறங்கி கொஞ்சமாக 50,000 கேட்குறியா, என்னால் முடிஞ்ச இதாப்பா கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு 25,000 50,000 கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துட்டுன்னு சொல்லி வட்டி வாங்காமல் கொடுத்துட்டு கடனை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது ஒரு காலத்தில் உங்களுக்கு விபத்திலிருந்து தடுக்கப்படுவாய். அந்த மாதிரி தானத்தை செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி மிதுனலக்கணக்காரங்களுக்கு இது கண்டத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் திசை குரு திசை. அதே போன்று கடகலக்கணக்காரங்களுக்கு இவர்களுக்கு சூரிய திசை நடக்கும் பொழுதோ அல்லது சனி திசை நடக்கும் பொழுதோ கண்டத்தை ஏற்படுத்தும். சூரிய திசை நடக்கும் பொழுதோ சனி திசை நடக்கும் பொழுதோ கண்டங்கள் விபத்துகள் ஏற்படும். இரும்பால் அடிபடும். பெரிய இரும்பு டாரஸ் வண்டி மாதிரி பெரிய பெரிய டேங்கர் லாரி மாதிரி இரும்பு வாகனம் பெருசாக இருக்கிற வாகனத்தால் அடிபட்டு காயமடைவாங்க, இல்லைன்னா இது போடுவாங்க, அடிபட்டு இறக்கக்கூடிய கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும். அவங்களும் அரசு ஊழியர்களுக்கோ இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு உதவிகள் செய்யணும். அன்னதானமோ இயன்றது ஒரு செலவுக்காவது, நோய்வாய்க்கு செலவுக்காவது 500 1000 300 400 வசதிக்கு ஏற்ப கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த கடகலக்கணக்காரங்க அந்த கண்டத்தில் இருந்து தப்புவார்கள். சூரிய திசை நடக்கும் பொழுதோ சனி திசை நடக்கும் பொழுதோ. அடுத்ததாக சிம்மலக்கணக்காரங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் பொழுது ஒரு மாபெரும் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும். குரு திசை நடக்கும் பொழுதோ கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு வரும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த சிம்மலக்கணக்காரங்களும் சுக்கிர திசை நடக்கும் பொழுதோ அல்லது குரு திசை நடக்கும் பொழுதோ இவர்களும் இளைய சகோதரன் தம்பி மாதிரி வயசில் யாராக இருந்தால் அவங்களுக்கு உதவணும். ஒரு ஆச்சாரமான குருமார்கள் இடத்துலேருந்து சாதுக்களாக இருந்தாலும் சரி, அவங்க நீங்கள் அதை விரும்பலையோ ஒரு தட்சணையை கொடுத்து
வஸ்திரங்கள் கொடுத்து காலையில் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது நல்லது. அது நம்பிக்கை இருந்தால் கோயில் அர்ச்சகர்கிட்ட பண்ணுங்க. இல்லைன்னா குரு பகவானுக்கு குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். ஏதோ ஒரு பொருள் உங்களால் முடிந்தது செய்யலாம். இந்த சிம்மலக்கணக்காரங்க வந்து சுக்கிரதிசையோ குருதிசையோ நடக்கும் பொழுது தம்பிகளுக்கும் அரசு குழந்தைகளுக்குமோ இல்லை இந்த சாதுக்கள் போன்ற அவர்களுக்கும் உதவிகள் செய்தால் அந்த சுக்கிரதிசை நடக்கும் பொழுதும் குருதிசை நடக்கும் பொழுதும் சிம்மலக்கணக்காரர்கள் கண்டத்திலிருந்து தடுக்கப்படுவார்கள். அடுத்ததாக வந்து கன்னிலக்கணக்காரங்க. இந்த கன்னிலக்கணக்காரங்களுக்கு வந்து குருதிசை இவர்களுக்கும் குருதிசை நடக்கும் பொழுதோ அல்லது சந்திர திசை நடக்கும் பொழுதோ கண்டத்தை ஏற்படுத்தும். இவர்கள் வந்து கடலில் போய் நீராடும் பொழுதோ ஒரு நீர்நிலையில் போய் நீராடும் பொழுதோ உஷாராக இருக்கணும். இந்த கன்னியாலக்கணக்காரங்க வந்து குருதிசை நடக்கும் பொழுது ஒரு கடலில் போய் நீராடுறது, தெப்பக்குளத்தில் போய் கோயில் தெப்பக்குளத்தில் வந்து குளிக்கும் பொழுது எச்சரிக்கையாக குளிக்கணும். ஏன்னா அது இழுத்துட்டு போய்டும். ஒரு ஆற்றுலையோ ஒரு இப்போ இதுக்கெல்லாம் போவாங்க, காசிக்கு இந்த பெரிய டூர் மாதிரி போகிறாங்க, திடீர்னு ஆற்று வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும். அந்த வெள்ளம் தண்ணி காட்டாற்று வெள்ளம் வறண்டு போய் தான் இருக்கும், ஒன்றும் வராதுன்னு போய் ஓரமாக இருப்பாங்க, திடீர்னு வந்து அடிச்சிடும். அந்த மாதிரி நிறைய பேர் இறப்பாங்க. அந்த நீர் வகையில் உஷாராக இருக்கணும். இருந்தாங்கன்னா இந்த கன்னியாலக்கணக்காரங்க வந்து சந்திரதிசை நடக்கும் பொழுதோ குருதிசை நடக்கும் பொழுதோ உஷாராக இருந்தாங்கன்னா கண்டத்திலிருந்து தடுக்கப்படுவார்கள். ஒரு தெப்பக்குளத்தெல்லாம் கோயில் தெப்பக்குளத்தில் போய் குளிக்கும்போது அது தண்ணி மேலே பார்த்தா சுத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளார சேறுகள் நிறையா இருக்கும், தூர்வாரப்படாமல் சேறுகள் நிறையா இருக்கும். அப்போ என்ன உள்ளார போயிட்டோம்னா நீச்சல் தெரிஞ்சவங்களே வந்து தெப்பக்குளத்தில் மாட்டிக்கிட்டால் கால் ஆட்டாட்ட உள்ளே தான் போவாங்க. ஏன்னா சேர் இழுத்துக்கும் உள்ளார. நல்ல தண்ணியாக இருந்தால் இது பண்ணலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா எச்சரிக்கை. ஒரு தடவை நான் கோயிலுக்கு போயிருக்கும்போது இந்த திருக்கடையூர் அபிராமி கோயிலுக்கு போயிருக்கும்பொழுது அந்த தெப்பக்குளத்தை சுற்றி வர்றேன். வரும்பொழுது அந்த கோயில் பக்கத்தில் வரும்போது கோயிலுக்குள்ளார பெரிய தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளத்தை வேடிக்கை பார்க்கும்போது அந்த ஐயர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, போய் குளிச்சிடாதீங்க. போன வாரம் தான் வந்து 4 பசங்க காலேஜ் பசங்க வந்தாங்க, டூர் வந்தாங்க, சொருவில் அடித்தாங்க. எல்லாம் நீச்சல் தெரிஞ்ச பசங்க தான், உள்ளார போய் சேத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்க. சொருவில் அடிக்கும்போது தலை தான் முன்னாடி, கை முன்னாடி போய் தலை முன்னாடி போயும். எவ்வளோ நீச்சல் தெரிஞ்ச 4 பேர் ஒரே வாரம் தான் ஆகுது, அதனால் குளிக்காதீங்கன்னு சொன்னார். அதை யோசித்து பார்க்கும்போது அந்த தெப்பக்குளம் தூர்வாரப்படாமல் ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அவங்களும் பண்ணுவாங்க, கோயில்காரங்களும் வந்து அரசு மூலியமாக ஒரு 5 வருஷம் 10 வருஷமோ பண்ணுறாங்க. அந்த இடையில் ஒரு 2 வருஷத்துலேயே அது நொம்பி போயிடுது, தூசுகள் அதெல்லாம் சேராயிடுது. இல்லை தூர்வாரப்படாமல் நிறையா கோயில் இருக்குது. இவங்க தெரியாமல் மேலே பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆசையில் போய் சொருள் அடிக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு இளம் வயது பைசா இளைஞர்கள் 4 பேர் காலேஜ் பசங்க எப்படி இருக்கும் அந்த பெற்றவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இந்த கண்டங்கள் 4 பேர்த்தில் பெரும்பாலும் இப்படி இருக்கும். சொல்கிறபடி நீர்நிலைகளில் இந்த கன்னியாரி ராசியாக இருந்து சந்திர திசை அந்த குரு திசை நடக்கும் பொழுது நீர்நிலைகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குளிக்கும் பொழுது விபத்துகள் இதன் மூலியமாக அவர்களுக்கு வரும் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்லுக்குது. அதே மாதிரி வந்து அடுத்து வந்து துலாலக்கணம். துலாலக்கணம்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து செவ்வாய் திசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இவர்களும் வந்து விபத்துக்கள் வண்டி வாகனத்து மூலியமாகவோ ஒரு கூரிய ஆயுதங்கள் மூலியமாகவோ இவங்களுக்கு விபத்து ஏற்படுத்தக்கூடிய கண்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய கொலை செய்கிறவங்களுக்கு கூட வருவாங்க. பொண்டாட்டியாக இருந்தால் புருஷனையும் ஆளை வச்சு இப்போலாம் நிறையா பேப்பரில் வருது, புருஷனையும் ஆளை வச்சு கள்ளக்காதல் மூலியமாக பேப்பரில் படிக்கிறோம், ஆளை வச்சு கொண்டுடுவாங்க. அந்த கத்தி மூலியமாக இவனுக்கு வந்துடும். துலாலக்கணமாக இருந்து புருஷனாக இருந்தால் பொண்டாட்டியாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருவாங்க புருஷனை. அதே புருஷனாக இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் பொண்டாட்டியை வந்து ஏதோ ஒரு வகையில் கொலை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நான் செய்யலன்ட்டு அந்த மாதிரி மறைச்சிடுவாங்க. இருந்தாலும் துப்பு தொலைக்கு போலீஸுக்காரங்க 5 வருஷம் கழிச்சோ 2 கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பெரும்பாலும் இது நடக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு வந்து மனைவி மூலியமாகவோ, புருஷனாக இருந்தால் மனைவி மூலியமாகவோ, மனைவியாக இருந்தால் புருஷன் மூலியமாகவோ இந்த கண்டங்களை கொடுக்கக்கூடிய ஆயுதத்தால் ரத்தம் வரணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் அந்த காலகட்டத்தில் செவ்வாய் திசை நடக்கும் காலத்தில் துலாலக்கணக்காரங்க உஷாராக இருக்கணும். அப்போ வந்து நம்மளால் முடிஞ்சது முருகன் கோயிலுக்கு அன்னதானங்கள் பண்ணுறதோ, ஒரு நன்கொடை கொடுப்பதோ இப்படி இருக்கலாம். சகோதரன் அண்ணனோ தம்பியோ சகோதர வயசு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அன்னதானத்துக்கு நன்கொடை பண்ணணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆடைகள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த துலாலக்கணக்காரங்கள் அந்த கண்டங்கள் வந்து வரும்போது, ஆனால் இவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். செவ்வாய் திசை வரும் காலத்தில் நல்ல வருமானம், காசு, பணம் இதெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் நிறையா வரும். அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அந்த மேச லக்கணத்துக்கு சொன்ன மாதிரியே தான் பணம் வரும். கடைசியில் இதை தர்மம் செய்யறதை மறந்துடுவாங்க. அனுபவிக்காமல் சேர்த்த சொத்தில் அனுபவிக்க முடியாமல் அறக்குறையாக ஆயுசில் போய் சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கும். அதில் அப்போ வந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது.
அதே மாதிரி விருச்சிக லக்கணக்காரங்க வந்து சனி திசை நடக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி திசை நடக்கும் பொழுது அங்காளி பங்காளி சண்டை வரும், இடத்தகராறு வரும், சொத்து தகராறு வரும், வரப்பு வாய்க்கால் சம்பந்தமான பிரச்சனை வரும். அதில் ஆளுக்கால் வெட்டிக்கிறது குத்திக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். சனி திசை நடக்கும் பொழுதோ செவ்வாய் திசை நடக்கும் பொழுதோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அங்காளி பங்காளி சண்டை ஒரு குடும்பத்திலேயே வந்து நகரத்துக்குள்ளார ஒரு வீடு இருக்கும், பெரிய சொத்து இருக்கும், அதை பிரிக்க முடியாமல் நான் விட்டு கொடுக்காம ஒருத்தர் கையெழுத்து போடுவோம் பாரு, ஒருத்தர் போட மாட்டோம் பாரு, ஒருத்தர் 10 பேர் 5 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் விற்க விட மாட்டாங்க, மீதி 4 பேருக்கு பணம் தேவைப்படும், பாகம் கேட்பாங்க, அப்பா இறந்துருவார், இல்லை அப்பா இருக்கும்போதே கூட நடக்கும். அடிச்சுட்டு ஆடி கடைசியில் வந்து பாசமாக இருந்தவங்க பகையாளியாக மாறி அடிதடியில் வந்து ஆளுக்கு ஆள் வெட்டி கொட்டதெல்லாம் இருக்கும் இந்த விருச்சிக லக்கணம். அதனால் அந்த காலகட்டத்தில் சனி திசை வரும் காலத்தில் விருச்சிக லக்கணக்காரங்கள் புதன் திசை நடக்கும் பொழுதோ உஷாராக இருக்கணும். இருந்தாங்கன்னா தான தர்மங்கள் செய்து வந்தாங்கன்னா கண்டத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். முருகன் பக்தர்களுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கெல்லாம் இவங்க வந்து உணவு தானம் மன்னதானம் இதெல்லாம் செய்து வந்தாங்கன்னா அந்த தர்மம் வந்து இவர்களை காக்கும். அதே போன்று தனுசு லக்கணக்காரங்களை வந்து புதன் திசை நடக்கும் பொழுதோ அல்லது சுக்கிர திசை நடக்கும் பொழுதோ இவங்க வந்து இவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படும். எதன் மூலியமாக? சமூகத்தின் மூலியமாக, மூத்த சகோதரன் மூலியமாக இவர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரச்சனைகள் மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சமுதாயத்தில் கெட்ட பேர் ஏற்படுத்தி அவமானம் ஊர் விட்டு ஊர் போகிறது, ஒரு நிதி நிறுவனத்தால் லாபம் அடைஞ்சு சீட்டு போட்டு நிறையா வந்து சேர்த்திக்கிட்டு கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஒரு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 10 லட்சம் 5 லட்சம் 1 லட்சத்துக்கு வட்டி கொடுப்பாங்க, 5% எனக்கு பார்ட்னர்ஷிப்பாக போட்டுக்கிறேன்னு சொல்லி 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு வாங்கிட்டு அதுக்கு உண்டான தொகை மாதம் கரெக்டாக 10,000 கொடுத்துட்டே வருவாங்க. ஒரு 4 மாதம் கொடுத்த உடனே இவருக்கு ஆசை வந்துடும். 5 லட்சம் கொடுத்தேன் 50,000 மாதம்னா கொடுத்தாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், ரெண்டாவது அவர் மறுபடியும் ஒரு 10 லட்சம் கொடுப்பார், 15 ஆகிடும். அதுக்கு ஒரு 4 மாதம் கொடுப்பாங்க. 8 மாதம் ஆகிடுச்சா, 8 மாதத்துக்கு 4 2 50 8 5 80 1,20,000 இவர் வட்டி கொடுத்துருப்பார். ஆனால் 5 லட்ச ரூபா இவர் கொடுத்துருப்பார், கடன் 1,20,000 தான் வட்டி கொடுத்துருப்பார். திடீரென்று ஒரு 6 மாதத்தில் மறுபடியும் இவர் என்ன பண்ணுவார், இடத்த கிட்ட நகையெல்லாம் விற்று 1 கோடியாக போடுவார், நிறையா சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. 1 கோடியாக போடும்போது அதுக்கு வந்து என்ன பண்ணுவார், அதுக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ ஒரு 4 மாதத்துக்கு கொடுப்பார். இவர் மொத்தம் கொடுத்ததே வட்டி வாங்கினதே ஒரு 5 லட்சம் தான் வாங்கியிருப்பார். போட்ட முதலீடு 1.15 போட்டிருப்பார். ஒரு 5 லட்சம் கூட வட்டியாக வாங்கியிருப்பார். 1 கோடி 5 லட்சம் ஒரு வருஷக்குள்ளே இது நடக்கும். இதே மாதிரி ஒருத்தருக்கு அவன் என்ன பண்ணுவான், ஊருக்குள்ளே பல பேத்துக்கு ஐடியா பண்ணி ஸ்கெட்சை போட்டு 1 கோடி 2 கோடி 5 கோடி கொடுத்தவங்களாம் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச எங்கள் சகோதரி கூட இருக்கிறாங்க, 10 லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. அவன் ஊரை விட்டே போயிட்டான், ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி திடீர்னு 1 வருஷம் கழித்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஏமாற்றிட்டு போயிட்டு இந்த பணமெல்லாம் இழந்துடும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் வந்து தொழிலில் லாஸ் ஆகிடும். அவங்க அவமானம் தாங்க முடியாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தாங்க முடியாமல் அவமானம் தாங்க முடியாமல் வந்து தற்கொலையும் பண்ணிக்குவோம். இந்த மாதிரிலாம் நடக்கும். பேர் வந்து அட்டனன்ஸில் வந்து எழுதாதவங்க பேர் கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ சாயந்தரம் குழுக்கள் முறையில் எடுத்து ஜாதகத்தை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, புத்தகம் கொடுக்குறது இருக்குது. அதனால் அட்டனன்ஸில் பதிய வைக்காதவங்க பேர் பதிய வச்சுருங்க. ஏன்னா எழுதுனா தானே அப்புறம் உங்கள் இது ஜாதகம் வரும். நம்பர் விழுந்துச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு வந்து இலவசமாக ஜாதக ஆய்வு கேட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த தனுசு லக்கணக்காரங்க வந்து புதன் திசை நடக்கும்போது சுக்கிர திசை நடக்கும்போது உஷாராக இருக்கணும். இப்படியெல்லாம் வந்து தர்மம் செய்யணும். மொத்தத்தில் கண்டங்களிலிருந்து தப்பிப்பதற்கு வந்து தர்மத்தை செய்ய வேண்டும். பணமே முக்கியமல்ல. உலகத்தில் நீ எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் இறுதி காலத்தில் கொண்டு போகிறது கோமனை கயிறு கூட மிஞ்சாது. கயிறை கூட இது பண்ணிக்கிறான், நிறைய இடத்துல பார்க்குறோம். உட்காந்து நினச்சி பார்த்தா எப்படி பிறந்தோம் எதற்கு பிறந்தோன்னு தெரியாது. வேலைகள் இருந்து சிந்தனைகள் தொழில் சிந்தனைகள் தான் காலம் போயிட்டே இருக்கும், ஒரு ஜாலியாக லைஃப் போயிட்டே இருக்கும். இந்த தொழில் அமையாதவர்கள் நிறைய ஆம்பளைங்க இருக்கிறாங்க, பாவமாக தான் இருக்கும். வெளியே சொல்லாமல் உலகத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க. வீட்லேயும் மரியாதை இருக்காது, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு வேணும். போனால் பசங்க வந்துட்டால் சாப்பாடு ஓரளவுக்கு கிடைக்கும் பசங்க இருக்கும்போது, இல்லைன்னா வந்து கொண்டாடி திட்டிக்கிட்டே இந்த மாதிரி நிறையா பாவம் தொழில் அமையாமல் சோம்பேறி ஆகிடுவாங்க. நல்லா தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க நேரம் கெடும் பொழுது, நான் ஒரு காலத்தில் நல்லா தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க நேரம் கெட்டு போனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலுக்கு போகாமல் தொழில் கிடைக்காம சோம்பேறி ஆகி கடைசியில் அவர் தான் தொழில் செய்கிறதையே வந்து மறந்துடுவார், சோம்பேறி ஆகிடுவார். 4 பேருக்கு திட்டு வாங்குறதுக்கும் பழக்கமாயிடும். அவங்க உட்காந்து நினச்சி பார்த்தா ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். அதனால் வந்து இருக்கும் பொழுது 4 பேர்த்துக்கு வந்து பணம் இருக்கும் பொழுது தான தர்மங்கள் செய்து கொண்டால் வறுமை வரும் காலத்திலும் அது வந்து பிறர் மூலியமாக நமக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் வரும், கண்டிப்பாக வரும்.
வரலன்னா கூட போயிட்டு போகுது. இந்த அவமானங்கள் சந்திக்காமல் ஆவது இருக்கலாம். பேரம் பேத்திக்கு நல்லா இருந்தால் போதும், குழந்தை குட்டிகள் நல்லா இருந்துகள் போதும். அதை பார்த்துக்கிட்டாவது நாம் தான் நல்லா இல்லை, பரவாயில்ல குழந்தைங்க நல்லா இருக்குது, நான் தான் இடம் வாங்கலை, பையனாவது வாங்கட்டும் அப்படின்னு ஒரு ஆத்ம சாந்தியாவது அடையும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இடங்களே அமையாது. நல்ல திறமையாக இருப்பாங்க, வாடகை வீட்டிலே இருப்பாங்க, இடமே வாங்க முடியாது, வீடை வாங்க முடியாது. அதெல்லாம் ஜாதக கோளாறு இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தை வாங்க முடியாமலேயே போயிடும். பசங்க வாங்கினா போதும், பிள்ளைங்க வாங்கினா போதும்ட்டு ஒரு கடைசி காலகட்டத்துக்கு அந்த மாதிரி வந்துடுவாங்க. அதனால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று இந்த மகர லக்கணக்காரங்க, இந்த மகர லக்கணக்காரங்கள் வந்து அதே தான். மகர லக்கணக்காரங்கள் வந்து சனி திசை நடக்கும் பொழுதோ அல்லது சந்திர திசை நடக்கும் பொழுதோ வந்து இவர்களும் வந்து கண்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு வாய் பேச முடியாத ஒரு ஊமை ஆசிரமம் இருக்கும், ஊமைகள். அவர்களுக்கு உதவுறது, சமூகத்தில் வந்து 4 பேர்த்துக்கு பொது தொண்டாற்றுறது, 4 பேர்த்து அக்கம் பக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கூட போய் செய்கிறது, முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா குடும்பத்துக்கும் நாங்கள் குடியிருக்கிற வீதியில் அக்கம் பக்கத்தில் சப்போர்ட்டாக இருந்து ஒரு உதவிகள் செய்து வந்தாங்கன்னா இந்த மகர லக்கணக்காரங்கள் வந்து பிரச்சனைகள் சனி திசையோ அந்த சந்திர திசையோ நடக்கும்போது கண்டத்தை ஏற்படுத்தும். அப்போ வந்து இந்த செய்கின்ற தொண்டானது நமக்கு காப்பாற்றும். அடுத்ததாக வந்து இந்த கும்பலக்கணக்காரங்க வந்து செவ்வாய் திசை நடக்கும் பொழுதோ அல்லது புதன் திசை நடக்கும் பொழுதோ வந்து பிரச்சனைகள் வரும், கண்டங்கள் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வண்டி வாகனத்து மூலியமாலோ நிலம் பிரிப்பதில் பாக பிரிப்பதில் கையெழுத்து பிரச்சனைகள் கூட வரும். கையெழுத்து பிரச்சனை வரும். ஜாமீன் போட்டு மாட்டிக்குவாங்க. நண்பர்களுக்காகவோ அக்கம்பக்கத்திற்காகவோ சொந்தத்துக்காகவோ ஜாமீனை போட்டு நான் ஆச்சு நல்ல பார்ட்டி பணம் கொடுங்க, கடன் கரெக்டாக கொடுத்துருவாரு அப்படின்ட்டு இந்த கும்பலக்கணக்காரங்க அதை செவ்வாய் வரும் பொழுதோ புதன் வரும் பொழுதோ ஜாமீன் கையெழுத்து போட்டுருவாங்க. அது வந்து தொகை பெருசோ சிறுசோ 1 லட்சமாக கூட இருக்கட்டும். ஆனால் வாங்கினவர் நல்லவர் தான், கடன் வாங்கினவர் சப்போர்ட் பண்ணவர் நல்லவர் தான். ஆனால் இவரை நம்பி தான் அவர் கடன் கொடுப்பார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கடன் வாங்குற ஆள் நல்லவராக இருந்தவர் கூட வாங்கினப்புறம் அவரால் கட்ட முடியாமல் அந்த காலம் போயிடும், கெட்டவராகிடுவார். அதற்கு இவரை சப்போர்ட் பண்ணவங்க தான் அந்த கும்பலக்கணக்காரன் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் மாட்டிக்குவாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு இவங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும் இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு. அதனால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. உதவிகள் ஏதோ செய்து வந்தாங்கன்னா இவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு இறைவன் வந்து வழிவகுப்பார். அதே போன்று மீனலக்கணக்காரங்க, இந்த மீனலக்கணக்காரங்களுக்கு வந்து புதன் திசையோ அல்லது சனி திசையோ நடக்கும் பொழுது இவர்களுக்கு சமுதாயத்தின் மூலமாகவோ மூத்த சகோதரி அக்கா வயசில் இருக்கிறவங்களோ இல்லை அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்களால் பிரச்சனை வரும். இந்த செய்கின்ற உதவி வந்து அவங்கள காப்பாற்றும். லாபம் வர்ற மாதிரி வரும், அதனால் விரயமாயிடும், செலவாயிடும், எல்லாம் வந்து இழந்துடுவார். அந்த அவமானத்திலேயே இவருக்கும் வந்து ஒரு மனசு வந்து ரெக்ஷாயிடும். இவர்களுக்கு இந்த பிரச்சனையால் ஏற்பட்டு பல கண்டங்களுக்கு ஒரு உயிர்ப்பு மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மாரகத்தை ஏற்படுத்தும். இல்லை என்றால் மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவமானத்தை ஏற்படும். ஒரு மனுஷனுக்கு மனசு தான் முக்கியம், மானம் தான் முக்கியம். உயிர் போகிற அளவுக்கு வந்து உயிர் போயிட்டா கூட தெரியாது. இந்த அவமானங்கிறது அப்பப்போ குத்தி காட்டிகிட்டே இருக்கும். இவங்க வந்து வீட்டில் வந்து கொடுத்த காசை கேட்கறதுக்கு அவமானப்படுத்திட்டாங்களே, நம்மளை வீதியில் இன்னும் கத்திட்டாங்களே, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு பொழுதுனையும் நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மானம் தான் பெருசு. அதனால் இந்த மாரகம் என்று நான் சொன்ன இந்த மேற்கூடி இந்த திசைகள் நடக்கும் பொழுது இந்த லக்கணக்காரங்க வந்து நல்லா இருக்க வேணும், கண்டங்கள் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா கட்டாயம் வந்து தான தர்மங்கள் செய்வது நிச்சயம் என்று ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் பண்டிட் குரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய செல் நம்பர் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் 93 44 135 108 93 44 13 51 08. ஜாதகம் பார்க்க வேண்டிய ஆவல் உள்ளவர்கள் பார்க்கலாம். வாஸ்து பார்க்குறதா ஆவல் இருந்தாலும் வாஸ்து வந்து நல்லபடியாக வந்து இடம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டிங்கன்னா நல்லா வாஸ்து பார்த்து ஸ்கெட்சை போட்டு அமைப்பு போட்டு எந்தெந்த காலகட்டம் என்ன செய்யலான்ட்டு தக்க ஆலோசனை வழங்கப்படும். இந்த ஹோமங்கள் ஏதாவது செய்கிறதுனாலும் செஞ்சுக்கணும். கரெக்டான தட்சணையை வாங்கிட்டு கரெக்டாக செஞ்சு கொடுப்பேன். கிரகப்பிரவேசம் செஞ்சு தருவேன். கணபதி ஹோமம், பிள்ளைக்கு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி வீட்டு கிரகப்பிரவேசங்களை வாஸ்து பூஜை, மகாலட்சுமி பூஜை, கணபதி ஹோமம், அஷ்டலட்சுமி இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்து சிறப்பான முறையில் செய்து தருவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.